மின்னல் பொன்னே. அவள் கழுத்தில் இருந்த நெக்லஸ் அந்த இருளிலும் மின்னியது. அதை அடித்து விடுவது என தீர்மானித்தான் அத்தியப்பன். அவனுடையது திருட்டுத் தொழில். சமீபமாகத்தான் தொழிலுக்கு வந்தான். தீபாவளி நெருங்கிவிட்டது. இன்னும் துணிமணியோ பட்டாசு பலகாரமோ எதுவும் வாங்கவில்லை. குறைந்தது 2 பெண்களின் கழுத்தில் கை வைத்தால்தான் அவனது வீட்டில் இருக்கும் 4 பெண்களுக்கும் அவனால் சவரச்சனை செய்ய முடியும். ஏற்கனவே ஒரு பெண்ணின் கழுத்தில் இருந்த இரட்டை வட சங்கிலியை கழட்டி பாக்கெட்டில் வைத்திருந்தான். இதோ இன்னொரு பெண்ணின் நெக்லஸ் என குறி வைத்து விட்டான். தீபாவளி பண்டிகை கூட்டம் பெரிய கடை வெளியே அடைத்து கொண்டிருந்தது. அந்த பெண்ணை பின்தொடர்ந்தால் அவள் அவனை வலிய உரசுவது போல் தோன்றியது. சமயம் பார்த்து நெக்லஸை அடித்து விட்டான். சட்டென குறுக்கு சந்தின் வழியே கூட்டத்தில் நின்று விடுபட்டு வீட்டிற்கு போனான். மனைவியை அழைத்து பார்த்தாயா நெக்லஸை என்று கொடுத்தான். ஆஹா என சமத்து புருஷா, இது கவரிங் நகை என்பது கூட தெரியாதா என்று ஏளனமாக பார்த்தாள். அத்தியப்பனின் மனைவி சட்டென இரட்டை வட சங்கிலி இருந்த பாக்கெட்டை தொட்டு பார்த்தாள். கிழிப்பட்டிருந்தது. நகை இல்லை. அதில்தான் நெக்லஸை போட்டு வைத்திருந்தான். வந்த பெண் அவன் மீது வலிய உரசியதற்கான அர்த்தம் இப்போது புரிந்தது.